காற்றின் குரல். ஹலோ மக்களே, காற்றின் குரலாய் இணைந்திருப்பது உங்கள் சகி. இந்த கடிதம் யாருக்கும் இல்லை. ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்து இப்போ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட உனக்கு தான். நினைவு இருக்கா? ஒரு காலத்துல நீ ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட சிரிச்சுக்கிட்டே இருப்ப. மழை வந்தா ஜன்னல் கிட்ட நின்று ரசிப்ப. பிடிச்ச பாடலை ரிப்பீட் மோட்ல கேட்டு வேற உலகத்துக்கு போயிடுவ. யாராவது நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொல்லுவ. ஏன்னா அப்போ நீ உண்மையாவே நல்லா தான் இருந்த. ஆனா எப்போன்னு தெரியல, வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்த ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல நீ ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க ஆரம்பிச்ச. இப்போ நீ பேசுறதை விட அமைதியா இருக்கிறது தான் அதிகம். சிரிக்கிறதை விட யோசிக்கிறது தான் அதிகம். வாழ்றதை விட சர்வை பண்றது தான் அதிகம். நீ கவனிச்சிருக்கியா? இப்போ எல்லாமே டெம்பரவரின்னு தான் ஃபீல் ஆகுது. மனுஷங்க, உறவுகள், சந்தோஷம், அமைதி எதுவுமே நிலைக்காத மாதிரி. அதனாலதான் நீயும் யார்கிட்டையும் அதிகமா அட்டாச் ஆக பயப்படுற. இவரும் ஒரு நாள் மாறிடுவாரோன்னு, இது கூட நீண்ட நாள் நீடிக்காதோன்னு. ஒரு விஷயம் தெரியுமா? நீ இப்போ இவ்வளோ சைலண்டா மாறுறதுக்கு காரணம் உனக்கு பேச வார்த்தை இல்லைன்னு இல்லை. நீ பேசுறதை யாரும் உண்மையாவே புரிஞ்சுக்கல. அதான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ எக்ஸ்பிளைன் பண்றதையே நிறுத்திட்ட. நான் டயர்டா இருக்கேன்னு சொன்னா கூட எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, இந்த வார்த்தையை தான் நீ கேட்டிருப்ப. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீ சொன்னா கூட ஸ்ட்ராங்கா இருங்கிற வார்த்தை தான் கேட்டிருப்ப. ஆனா ஒருத்தராவது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கேட்டாங்களா? இல்லை. அதான் நீ உன்னையே மெதுவா விட்டு விலக ஆரம்பிச்சிட்ட. இப்போ கண்ணாடியில உன்னை பார்த்தா கூட முன்னாடி இருந்த அந்த ஸ்பார்க் தெரியல. கண்ணில் ஒரு டயர்ட்னஸ், மனசுல ஒரு வெறுமை. சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி ஒரு தனிமையான ஒரு அனுபவம். சில இரவுகள் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. தூக்கம் வராம போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்ப. யாராவது மெசேஜ் பண்ணுவாங்களான்னு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுவேன். ஆனா யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த மூச்சு. பிறகு சீலிங்கை பார்த்துட்டு அமைதியா கிடப்ப. அந்த அமைதி அது வெளியில மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் அதான் இருக்கு. நீ ரொம்ப நாளா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்கு. நான் திரும்பவும் பழைய மாதிரி ஆகணும்னு. ஆனா உனக்கே தெரியாம நீ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ற. நீ பழைய உன்னை தேடிட்டு இருக்க. ஆனா வாழ்க்கை உன்னுடைய அந்த வருஷனை திருப்பி தரப்போறதே கிடையாது. ஏன்னா அந்த இன்னசென்ஸ், அந்த கேர்ஃப்ரீயான மனசு, அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை, அதெல்லாம் சில காயங்களோட சேர்ந்து அதுவும் மாறி போச்சு. ஆனா அதனால நீ முழுசா முடிஞ்சிட்டன்னு அர்த்தம் கிடையாது. நீ மாறிட்ட, அவ்வளோதான். ஒரு மரம் புயலுக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்காது தானே. ஆனா அது வாழ்றதை நிறுத்திடாது. அதே மாதிரிதான் நீயும். நீ இப்போ முன்னாடி மாதிரி லவுடா இல்லை, ஆனா முன்னாடியை விட ஆழமா இருக்க. முன்னாடி மாதிரி இப்போ யாரையும் எளிதா நம்ப மாட்டுற. ஆனா ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணா உயிருக்கு உயிரா நீ பண்ணுவ. முன்னாடி மாதிரி எல்லாருக்காகவும் ஓட மாட்ட. ஆனா உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக, முக்கியமானவங்களுக்காக இன்னும் உன்னோட மனசு அவங்களுக்கு உண்டானதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஒன்னு நீயே வெறுக்காத. நீ சாந்தமாகல, கேர்ஃபுல்லா ஆயிட்ட, வீக் ஆகல. நீ அதிகமா ஃபீல் பண்ணி டயர்ட் ஆயிட்ட. ஒரு நாள் இந்த இரவெல்லாம் கடந்து போகும். ஒரு நாள் மீண்டும் காரணமே இல்லாம சிரிப்ப. ஒரு நாள் மீண்டும் ஒரு பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணுவ. ஒரு நாள் மீண்டும் வாழ்க்கை இன்னும் அழகா இருக்குன்னு தோணும். ஆனா அது வரைக்கும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாத. குணமாகறதுக்கு எப்பவுமே நேரம் எடுக்கும். நீ உடஞ்ச கண்ணாடி கிடையாது, சரியா? காயப்பட்ட மனசு. அதுக்கு கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் நேரம், அவ்வளோதான் தேவை. இன்னும் ஒரு விஷயம், தயவு செஞ்சு உன்னை நீயே கைவிட்டுறாத. உலகமே உன்னை புரிஞ்சுக்கலனாலும் நீ உன் கூட தானே இருக்கணும். சில நேரம் வாழ்க்கை மொத்தமும் இருட்டாகி போன மாதிரி தோணும். நிலா கூட ஒவ்வொரு நாளும் முழுசா தெரியாது தானே. அதனால அது அழகில்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. அதே மாதிரிதான்
நீ இப்போ கம்ப்ளீட்டா ஃபீல் ஆகலைனாலும் நீ ஒர்த்லெஸ் கிடையாது. உன்னால இன்னும் நிறைய முடியும். இப்போ ஏண்டா வாழ்றோன்னு வாழ்ற நீயே ஒரு நாள் மற்றவங்களுக்கு ரீசன் ஆக போற. நானும் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வந்தேன், ஆனா கடந்து வந்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு. அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒன்னு நீயே தேடு. காலை காற்றுல, பிடிச்ச பாடல்ல, ஒரு கப் டீல, அமைதியான இரவுல, யாருக்கும் தெரியாம நீ சிரிக்கிற அந்த செகண்ட்ல, அங்க அங்கன்னு நீ இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்க. முழுசா தொலைஞ்சு போகல. இப்படிக்கு நீயே உன்னை மறந்துட்ட நேரத்திலையும் கூட உன்னை விட்டு போகாம காத்திருக்கிற உன்னுடைய மனசு. உனக்கென ஒரு கடிதம் மீண்டும் ஒரு இரவில் வரும். நன்றி.